ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே போயிருக்கோம், யார் வீட்டுக்கு போயிருக்கோம், என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். சாமி பார்த்துட்டு நம்ம நாத்தனாரும் மாமியார் சின்ன மாமியாரும் வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வருவாங்க. கிராஸில் பிடிவோமா அப்படி இப்படி நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கே போகிறோம் என்ன ஏதுன்றது போயிட்டு நான் அவங்களை காமிக்கிறேன். வாங்க போகலாம். நம்ம வந்து ஸ்நாக்ஸு மிக்சர் எல்லாமே வாங்கியாச்சுங்க. போகிற வீட்டுக்கு காமிங்க மாமா. பாருங்க, நான் உங்களுக்கு போகிறப்பே காமிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடு வந்து இங்கே போகிற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து எங்கே போயிருக்கோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாரை பார்க்க போயிருக்கோம் அப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. என் லைஃப்பில் வந்து இது ஒரு மறக்க முடியாத ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ஒடிசாவுக்கு நம்பி 2019 மாமா கூட நான் வரும்போது ஃபஸ்ட்டு நான் போன இடம்னு பார்த்தா இந்த வீடு தான். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்து என்னை மாமா வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டேஷனில் இருந்து காலையில் உடனே ட்ரெயின் வந்த உடனே வந்து பிடிச்சி கிளம்பி வந்த இடம், ஆட்டோ பிடிச்சி வந்த இடம் இந்த வீடு தான். இந்த வீடு யாருடைய வீடு என்ன ஏதுன்றதை நான் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பெரிய ஒரு இது மாதிரி கட்டுறாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இங்கே இல்லை இந்த மாதிரி. இதில் வந்து மழை பெஞ்சதுன்னா வரது போகிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில். இப்போ வேறு அங்கங்கே வீடு கட்டிட்டாங்களா, அந்த அளவுக்கு மாமாவுக்கும் வந்து ஒரு அளவுக்கு வழி தெரியல. எல்லா இடத்துமே இந்த மாதிரி தண்ணி இடம் இருக்கும். இந்த கோவில் கொஞ்சம் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வேணால் கோவில் தான், ஆக்சுவலி அது கோவில் தான். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்ன கோவில் என்ன ஏதுன்னு நான் வந்து அவங்கள டீட்டெயில் கேட்டு விசாரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு ஸ்கூலு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணும் மெயின் ரோட்டுக்கு. மழை பெஞ்சிருச்சுன்னா இந்த இடத்த வந்து நம்ம வண்டிலேயோ சைக்கிள்லேயோ ஏன் நடந்து வர்றதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செம்மண்ணு சொல்லுவாங்கள்ல, அந்த ரோடு தான் இது. யாருக்கோ கல்யாணம் பழுக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம், அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். இதுதான் வந்து வீட்டுக்கு போகிற வழி, அவங்க வீட்டுக்கு போகிற வழி. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாமா தான் போகிறாரு. பின்னாடி நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். மாமா அரி தான் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு போனோடனே துளசி செடி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க அவருங்க போன உடனே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மாமாவுடைய சொந்த தாய் மாமா பொண்ணு. அது மொத்தம் 5 பொண்ணுங்க அவங்களுக்கு. பிள்ளையே இல்லை, வெறும் பொண்ணுங்க மட்டும்தான். நம்ம வந்தாச்சு. அத்தை மாமா வந்து ஆடு ஓட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருந்தாங்க. நாங்கள் மதியமே வர சொல்லியிருந்தோம். பட் ஆனால் கோவிலில் எங்களுக்கு வந்து லேட் ஆனதுனால வந்து சாயந்தரம் ஆடு ஓட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க போயிட்டாங்க. நாங்கள் வந்ததே இன்னும் ஒரு 4 மணி இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி காய்கறி போட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் மாமியாரோடைய சொந்த கூட பிறந்த தம்பி இவங்க. இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் கல்யாணம் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம். இது ஒரு பொண்ணு, அவங்களுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு இவ. எங்களோட யூடியூப் சேனல் தெரியும். யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்குறாங்க. மாமா வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து மறைச்சிக்கிட்டு யாருமே சரி அவ்வளோ சீக்கிரத்தில் முகத்தை காட்டவே இல்லை. இவங்க தான் வந்து மாமாவோடைய தாய் மாமா. இவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க எங்களுக்கு பேசி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னது. பயப்படாமல் இவங்க தான் வந்து மாமாவுடைய அத்தை. எப்படி சொல்கிறது, எல்லாம் கேமரா ஃபோனை தூக்கினோடனே ஓடுறாளுங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. அவங்க அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க, மாமான்னு நம்மளை மாதிரி கூப்பிட மாட்டாங்க. பாயின்னு தான் கூப்பிடுவாங்க, அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட மாமா கூட வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீ குடித்தோம் நாங்கள்.
வீடு கட்டியிருக்கிறத வந்து மாமா வந்து பாரு அப்படின்ட்டு சொன்னதுனால வீடு பார்க்குறதுக்காக நாங்கள் உள்ளே போயிருந்தோம். வீடு நல்லாவே கட்டியிருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க இந்த வீடு கட்டுறதுல. அதுக்கப்புறம் ஆம்பளை புள்ள இல்லைல்ல, எல்லாமே 5 பொம்பளை புள்ள தான். அதில் ஒரு புள்ள வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க தான் பெரிய சும்மா எப்படி பார்த்தாலும் 35 வயசு கிட்ட இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு தான் கொஞ்சம் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. யாருங்க இவளுங்க என்னென்ன கூத்து பண்ணுறாளுங்க, ஃபோனை நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து எப்படி தான் வீடு வந்து குடும்பம் போயிடுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வீடு கட்டியிருக்கிறது வந்து 2 பெட்ரூம்பு, ஒரு ஹாலு. அவங்க வந்து அப்படி தான் போட்டு கட்டியிருந்தாங்களே. ஆனால் நல்லா இருந்தது. எங்களை எவ்வளோ கம்பல் பண்ணாங்க, தங்கிட்டு போங்க தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தங்க முடியாது, வீட்டில் யாரும் இல்லை, அண்ணி மட்டும் தனியாக இருக்காங்க, நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. மூஞ்சி திருப்பவே இல்லை இவன் மட்டும். அவ்வளோ சீக்கிரத்தில் சிரிச்சிட்டே இருந்தா. அது என்னவோ தெரியல, ஒரு சில இடத்துக்கெல்லாம் மாமா போனாங்கன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இங்கே அவங்க மாமா வீட்டுக்கெல்லாம் போனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அந்த பொண்ணுங்களாகட்டும் மாமாவாகட்டும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிடுறாங்க. இப்போ எங்கள் நாத்தனாருங்களாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது எங்கள் மூத்தாரும் எங்கள் வீட்டுக்காரும் சென்னைக்கு போகிறோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தம்பிங்கெல்லாம் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறது, நாங்கள் வர்றதே இப்போ 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. தம்பிங்க இல்லாமல் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, அதனால் தம்பிங்க எப்போ இருக்காங்களோ நாங்கள் அப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போது சென்னைக்கு வந்து அடுத்த மாதம் கிளம்புனாங்கன்னா மாமாலாம் எப்போ ரிட்டன் வருவாங்க என்ன ஏதுன்னு தெரியல. மாமா அண்ணா எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. நாத்தனார் பசங்களாம் வராங்க. உங்களுக்கு அவங்களாம் இங்கே வந்தோடனே நான் காமிக்கிறேன். இவங்களாம் தான் எங்களுடைய ஃபேமிலிங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் மாமியாரோடைய சித்தப்பா பிள்ளைங்க தான் அவங்க. அரிக்கு வந்து எங்கள் நாத்தனார் கார் வாங்கி கொடுத்துருந்தாங்களா, அந்த கார் உடஞ்சிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆயா கிட்ட கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னை அரி வந்து தேட ஆரம்பிச்சிட்டான். எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சேட்டைங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் அதிகமாக. சென்னையில் வந்து தனியாக மட்டுமே இருந்து தனியாக வீட்டுக்குள்ளேயே விளையாடுறத விட இப்போ இங்கே வந்து எல்லா இடத்துக்கும் போக வர ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கீரை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கோஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பூசணி இருக்குல்ல, அதை பார்த்துட்டு அரி என்ன சொன்னேன், அம்மா பம்ப்கின் போட்டிருக்காங்கம்மா, பம்ப்கின் போட்டிருக்காங்க. பம்ப்கின் நான் சொல்கிறேன் பாரு, தர்பூசணிம்மா, தர்பூசணி வாட்டர்மெலன் இருக்குமா, இங்கே பாருமா வாட்டர்மெலன் இருக்குமா அப்படின்னிட்டு இருந்தான். அது வாட்டர்மெலன் இல்லைடா, பம்ப்கின்டா அது, பூசணிக்காடா அப்படின்ட்டு. இல்லைம்மா உனக்கு தெரியல, கட் பண்ணி பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரே சிரிப்பாக இருந்தது. அங்கேருந்து தண்ணி வந்து இதுக்கு திறந்து விட்டு இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து மீன் வளர்க்குறாங்க விற்கிறதுக்காக. பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும் இதில். எப்போவுமே வருஷம் வருஷம் எல்லாருமே 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மீன் விட்டு, இப்போ நம்மளுமே கூட நம்ம எடுத்த மீன் விட்டுருக்கோம் பார்த்திங்களா. இங்கே மீன் பிடிக்கிறப்போ அவங்க மாமா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க அங்கேருந்து சைக்கிள்லேயே தான் வருவாங்க, மாமாவும் மாமா ஒய்ஃபும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாமா இல்லை, மாமாவுடைய மாமா சைக்கிள்லேயே தான் அங்கேருந்து அவங்க 2 பேரும் வருவாங்க. இந்த தண்ணியை எடுத்த நான் ஏன் இவ்வளோ நேரம் காட்டுறேன்னா, மீன் துள்ளிக்கிட்டு இருந்தது. கரெக்டாக நான் வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து ஒரு மீன் கூட துள்ளவே இல்லை. அதனால தான் அவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கீரை தாங்க நம்ம வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து போட்டுருக்கோம். மாமா அன்றைக்கி இது பண்ணாங்க சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கீரை தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து அரைக்கீரைங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னொன்று காட்டணும், இத்தினோண்டு குட்டி கமலா மரம் அங்கே பாருங்கள். இத்தினோண்டு தான் இருக்குது, அதில் ஒரே ஒரு கமலா பழம் வச்சுருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அதை பாருங்கள், இந்த பூசணிக்காவை தான் வந்து பார்த்துட்டு அரி வந்து பப்பாளி தர்பூசணி இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு வழியாக நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பேசி கீசி முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக காமிச்சிட்டேன், மூஞ்சி தானே காமிக்கணும், காமிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா கிட்ட காமிச்சிட்டேன். நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. எங்களை எவ்வளோ கம்பல் பண்ணாங்க இருக்க சொல்லி, பட் ஆனால் நாங்கள் இல்லை. இங்கே பாருங்கள், இதுதான் ஆடு, அவங்க வீட்டில் வளர்க்குற ஆடு. எத்தனை ஆடு இருக்குது பார்த்தீங்களா? ஓடி எப்படி ஒளிராளுங்க பாரு. இப்போ மாட்டினீங்களான்ட்டு மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆடு அடைக்கும்போது கரெக்டாக மாட்டிக்கிட்டாளுங்க ஆட்டுக்கு இதுக்குள்ளே. எடுத்து தள்ளி போ அப்படின்னு சொல்லி மாமா தள்ளினாரு. பட் ஆனால் ஒரு வழியாக வீடியோ எடுத்தாச்சு. வீடியோ எடுத்து காமிச்சாச்சு எல்லாரையும். வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற வழியில் ஒரு பெரிய கூத்து. ஈஸியான வழியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு மாமா ரூட்டை மறந்துட்டு, ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, பெரிய கூத்தாயிடுச்சு அன்றைக்கி நாங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளே. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ தான், வீடியோ முடிஞ்சிடுச்சு. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய்.